மிஸ்டர் சுமன். இன்னைக்கு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, பிகேசியில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குங்க ப்ளேஸ் இந்த மாதிரி மேலே பார்த்தவங்களே தெரியும். ஸோ க்ரீன் டீமு, ப்ளூ டீமு, ரெட் டீமு. ஸோ க்ரீன் டீம் தான் எப்போ ஹை ஸ்கூலில் இருக்கனால நான் க்ரீன் டீம் எடுத்துருக்கேன். காஸ்ட்யூமை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த லைஃப்பில் கூட நம்மளால் க்ரீன் ரெட்டை மாற்றிக்கணும். பட் ஒரு தடவை மட்டும் தான் மாற்றிக்க முடியும். அடுத்த நம்ம தடவை மாற்றிக்க முடியாது. அதுவும் ரெட் க்ரீனு ரெட் ப்ளூ இந்த ரெண்டு தடவை தான் மாற்ற முடியும். மேடம் இந்த தடவை மாற்ற முடியாது. சிரமம் நான் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிக்கிறேன். ஓகே வந்து என்ன ஓகே சொல்லிடுறேன். இந்த சைடில் அப்படியே இருக்குதுங்களா வந்து ஷர்ட்டு பேண்ட்டு இந்த மாதிரி காசு இந்த மாதிரி நிறைய கொடுக்காங்களே. ஸோ இதெல்லாம் கலெக்ட் பண்ணி நம்மளுக்கு எவ்வளோ காயின்ஸ் எவ்வளோ டைமண்ட்ஸ் தருமா, அந்த காஸ்ட்யூம்லாம் போட்டால் எப்படி இருக்கும் அதை தான் பார்க்கணும். அது எப்படி கலெக்ட் பண்ணுறது அப்படின்ற நம்ம யோசிச்சிருப்போம். சைடில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த க்ரேசி ரன்னு பீஸா டெல்லி தான் முடிச்சா நம்மளுக்கு வந்து இந்த ஸ்டார் தருவாங்க. அது மூலியமாக நம்ம வந்து காஸ்ட்யூம் டைமண்ட் காயின்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே லெட்ஸ் கெட் டு மிஸ்டர் சுமன். ஸோ இது விடிஜி எடுத்து தான் பட் எங்கள் வீட்டு நல்லா காப்பி பண்ணிட்டேன். ஸோ யாரும் தப்பான எடுத்துக்காதுங்க. என் வீட்டு காப்பி பண்ணிட்டான். இவன் வந்து கமெண்டில் வந்து தான் ஏதோ அசிங்கமான எமோஜிலாம் போடுறாங்க. ப்ளீஸ் கைஸ் ஓகே. அண்ட் புது கேம்ஸ் கூட வந்திருக்கு. அந்த கேம்ஸை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம டெலிவரியை முடிச்சு இது ஃபுல்லாக இல்லாமல் அப்போ கொஞ்சம் பாட்டாக வருங்க. பார்ட் 1 பார்ட் 2 அந்த மாதிரி வருவேன். எத்தனை பாட்டு வரும்னு எனக்கே தெரியாது. சப்போஸ் ஒரு எவ்வளோ பாட்டு வச்சுக்கலாம், பார்ட் 4 வரைக்கும் வச்சுக்கலாம் நினைக்கிறேன். பார்ட் 4 வரைக்கும் வரும்னு நினைக்கிறேன். அவ்வளோ பாட்டு வரைக்கும் நினச்சிக்கலாம் இருக்கும். அதுமாதிரி இந்த போர்ட்டலில் எனக்கு என்ன இது கேமு பிகேஸ் காரங்க வந்து அப்படிங்க நல்லாவே இல்லாது. அது ஒன்றும் புரியும் மனக்கட்டி பிள்ளைரு பிகேஸ்டிலே இருந்துட்டான் போல் அந்த மாதிரி இருக்கும். ஸோ பிகேஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மாதிரியே அந்த எமோட்டு மெஜேஸு அந்த ஜம்ப் பண்ணுற பட்டனு ஜாய்ஸ்டிக்கு இதெல்லாம் அப்படியே ஃப்ரீ ஃபயரில் இருக்கிற மாதிரி இருக்கலாம். பட் சரி போடுற அந்த ஜாய்ஸ்டிக்கு அந்த ஜம்ப் பண்ணுற பட்டனு அந்த எமோட்டு அந்த மெஜேஸு அது எல்லாமே அப்படியே ஃப்ரீ ஃபயரில் இருக்கிற மாதிரியே இருக்குது. அப்படி எனக்கு தெரிஞ்சு ஃப்ரீ ஃபயர் காப்பி பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ஃப்ரீ ஃபயர் வந்து காப்பி பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா வேறு டெலிவரி ஒரே டெலிவரி போட்டு சொல்லுவாங்க. அது நம்ம ஹேர் கட்டிங் போவோம். முடி வெட்டிட்டு முடி வெட்டணும். ஓகே முடிக்க போகலாம். முடிக்க போகணும்னு இங்கே போடுறோம். ஸோ பாடு என்னங்க எல்லாம் ஒரு 500 வாங்கணும். இது நல்லா இருக்குல்லங்க. இப்போ வாங்க ஹேர் கலர் இருக்கணும். சின்னதாக இருக்குது. இங்கே என்னென்னமோ ஹேர் கலரோட இந்த என்னமோ நியூ கூட இந்த 4 தான் வருது. இது அடிச்சுக்கணும். சரி அடிச்சுக்கணும். ஏதோ க்ரீன் டீம்னால க்ரீன் கலரில் அடிக்கும். ஒன்றும் இல்லை 600 போச்சு. என் காசை எல்லாத்துக்கும் கறி ஆக்கிட்டேங்க. ஒன்றும் இல்லை காசு வந்து கறி ஆக்கிட்டேங்க. அவ்வளோ ஒன்றும் இல்லை. காசை வந்து கறி ஆக்கிட்டேங்க. ஒன்றும் இல்லை இதுக்கு நான் வந்து இதுன்னு எங்கள் ஓசியில் எடுத்து எல்லாட்டும் வாங்கியிருப்பேன்டா. ஏன்டா என் காசை கறியாக்குன்னு அதுவும் ஆயிடுச்சு. ஸ்டைலாக இருக்கனால 600 எவ்வளோ அது எவ்வளோ இல்லையா 6550 நினைக்கிறேன். சேர்த்தலாம் அவ்வளோ இருக்கேன். அவ்வளோ காசு கொடுத்தா நான் உங்கள்கிட்ட காசை கறி வைக்கணும் இல்லை. அதுவும் உங்கள் காசு வாங்க. ஓகே இந்த காசில் விட்டுக்கலாம். பட் பொண்ணுங்களுக்கு வந்து நல்ல காசு பண்ணால் இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. யார் அது? ஓ நம்ம ஹை ஸ்கூலில் அது
பய கேட்டா சரிண்ணே. ஐயோ ஐயோ ஆனால் கூட வருது கைஸ். எதுக்கு வருது எதுக்கு போகுதுன்னு தெரில. ஏங்க ஏன் பாய் நம்ம வீடியோ கட் பண்ணிக்கலாங்க. நம்ம பார்ட் 2ல் மேக் பண்ணலாம். ஏன்னா அது எதுக்கு இப்படி வருதுன்னு